புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 57 தொடக்கம் 66. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருந்தது. சிந்தனை: குழந்தை பிறந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே சொல்லப்படுகிறது. தொடக்க நூல் 17:1 தொடக்கம் 14. காலப்போக்கிலே விருத்த சேதனத்தோடு குழந்தைக்கு பெயரிடும் வழக்கமும் ஒரு சடங்காகிவிட்டது. குழந்தைக்கு பெயரிடுவது முக்கியமான ஒரு சடங்காக மாறிவிட்டது. பெயரிடுவதன் மூலம் குடும்பத்தின் தலைமுறை நிலைநாட்டப்படுகிறது. எனவே முதல் ஆண் குழந்தைக்கு தந்தையின் பெயரையே இட்டு வந்தார்கள். இந்த சடங்கிலே உறவினர்கள், நண்பர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். இந்த பின்னணியிலேதான் சக்கரியா என்ற தந்தையின் பெயரை விட்டுவிட்டு யோவான் என்ற பெயரை குழந்தைக்கு சூட்ட முற்பட்ட போது பலரும் ஆச்சரியப்பட்டனர். ஏனென்றால் யோவான் என்ற பெயர் குழந்தையின் உறவினர்கள் எவருக்கும் இருக்கவில்லை. நற்செய்தி நூலிலே இந்த நிகழ்வு சேர்க்கப்பட்டதானது யோவான் என்ற பெயரும் யூத வழக்கத்தில் இருந்து அது விலகி போவதும் சிறப்பான ஒரு இடத்தை கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்றது. குடும்ப உறவினர்களுள் எவரும் கொண்டிராத யோவான் என்ற பெயர் குழந்தைக்கு சூட்டப்பட்டதன் மூலம் யோவானின் குடும்பம், அடையாளம், பணி என்பன இரத்த உறவை கடந்து செல்கிறது என்பதை காட்டும் கடவுளின் வழியாகும். யோவான் என்ற பெயரின் பொருள் கடவுள் இரக்கமுள்ளவர் அல்லது கடவுள் இரக்கமாக இருக்கிறார் என்பதாகும். எனவே யோவான் என்ற பெயரே அவரது வாழ்வுக்கு அப்பாலே இரக்கத்தின் ஊற்றாகிய கடவுளை சுட்டி காட்டி நிற்கின்றது. யோவானின் பணி உலகளாவிய பணி. எல்லா மக்களுக்காகவும் கடவுளின் பாதையை ஆயத்தப்படுத்தும் பணி. யோவான் மூலமாக கடவுளின் அருளினதும் இரக்கத்தினதும் வாயில் அறிவிக்கப்படுகின்றது. அந்த வாயில் இயேசு கிறிஸ்துவே. யோவானின் தனித்துவமான அடையாளத்தை இன்று சிந்திக்கின்ற போது நாமும் கிறிஸ்துவில் கொண்டுள்ள எமது அடையாளத்தை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குடும்பமே முதலாவதும் மிகவும் முக்கியமானதுமான ஓர் அழகாக இருக்கும்போது, அத்தகைய குடும்பத்தில் இருந்தே நாம் கடவுளை அறியவும் அன்பு செய்யவும் கற்றுக்கொண்ட போதிலும், கடவுள் இந்த இரத்த உறவை கடந்து ஓர் அடையாளத்துக்கு எம்மை அழைக்கின்றார். திருமுழுக்கின் ஊடாக நாம் மிகச் சிறந்த ஓர் அடையாளத்தை பெற்றுள்ளோம்.
பழைய உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் இருந்தது போல புதிய உடன்படிக்கையை உருவாக்கும் அடையாளமாக திருமுழுக்கு இருக்கின்றது. திருமுழுக்கின் ஊடாக நாம் ஒரு புதிய அடையாளத்தை பெற்று கடவுளின் ஒரே நிலையான குடும்பத்தின் உறுப்பினர்களாகின்றோம். திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் கிறிஸ்துவில் சகோதரர் சகோதரிகளே. கடவுளை தந்தையாகவும் மரியாவை ஆன்மீக தாயாகவும் கொண்டவர்களே. செபம். ஆண்டவரே, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற அடையாளத்தையும் மாண்பையும் நாம் பெற்று உமது பிள்ளைகளாக எப்போதும் வாழ அருள் தாரும். ஆமென்.